விவசாயி, என்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. அதாவது உங்களை போன்ற அருட்தந்தைகளை உருவாக்கிய, உங்களுக்கு எல்லாம் நன்கு நல்ல முன்னோடியாக இருந்த ஒரு ஜார்ஜ் பொன்னையா அருட்தந்தையிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருமானால் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, என்ன புரிந்து கொள்ளப்படுகிறது, என்ன உள்ளுணர்வு இருக்குங்கிற கேள்வி. அர்ஜுன் சம்பத் நீங்க வந்து அவர் பேசுறது, அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு மத தலைவர் அல்ல. அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு மத தலைவர் அல்ல, அவர் வந்து ஒரு கட்சி தலைவர். நான் தலித் அல்ல, ஆனால் இந்த சர்ச்சுக்குள்ள தலித் உரிமைகளுக்காகவும் பொது உரிமைகளுக்காகவும் நான் எந்த விதமான கருத்து சமரசம் இன்றி குரல் கொடுக்கக்கூடிய ஒருவனாக இருந்து வருகிறேன். ஆனால் பாருங்க, ஒரு ஜாதியற்ற ஒரு மதத்துக்கு மாறிய ஒரு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் வந்து நான் தலித் அல்லன்னு சொல்கிறார். இது கிறிஸ்துவத்துக்குள்ள தலித்துகளுடைய நிலையை எவ்வளவு பட்டவர்த்தனமாக காட்டுகிறது. வெறும் நீட் மட்டும் இல்ல, புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும். இது ஏன் ஒரு பிரைமரி ஸ்கூல் கரிக்குலத்தையே டெல்லியில இருந்து முடிவு பண்ணுவாங்களா? அதுக்கு இங்க இருந்து ஊன்னு வச்சிருப்பாங்களா? என்ன கதை பேசுறீங்க? இங்க இருக்கிற அவ்வளவு முட்டா பசங்களா இருக்கிறாங்கல்ல. சரிங்க, அப்ப நம்ம எப்படி பேசுவோம்? கன்னியாகுமரியில இருக்கக்கூடியவனுக்கு அறிவு இல்லையா? எதுக்கு மெட்ராஸ்ல இருந்து ஆள்றீங்க? கன்னியாகுமரியில ஆண்டுகிட்டோம். அதே அதுல மாற்றுக்கு நீங்க சமஸ்கிருதத்துக்கு 631 கோடி ரூபாய் நீங்க செலவழிப்பீங்க, எங்களுக்கு வந்து பிச்சை போடுறீங்க 25 கோடி போகுது இல்லையா? என்ன பாத்தீங்களா? எவ்வளவு அதே ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் பயன்படுத்திய அதே வார்த்தை பாத்தீங்களா? அதுதான் நான் கேட்டேன், உள்ள இருந்து வெளியே வந்துருச்சா நான் கேட்டதுக்கான காரணம் தான். சமஸ்கிருதம் செத்து போன ஒரு மொழிக்கு 633 ரூபாய் ஒரு 2 வருஷத்துல செலவழிப்பீங்க. லாஜிக்கலா சொன்னோம்னா மூச்சு திணறிட்டு இருக்கக்கூடியவருக்கு கூடுதல் கவனம், நல்லா செழுமையா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் எல்லாம் விட்டாங்க. அப்படி வச்சுக்கலாம். நல்லா பேசுறீங்க பாண்டே, ரொம்ப நல்லா பேசுறீங்க. வசிஷ்டர் வாயால பிரமரிக்கப்பட்டோம். வசிஷ்டரை போட்டு எங்களை வம்பு கிழிக்கிறீங்க. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய இருப்பவர் தமிழ் மையத்துடைய நிறுவனர் அருட்தந்தை திரு ஜெகத் கஸ்பர் அவர்கள். அவரிடம் சமீபத்திய நிகழ்வு உட்பட கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். 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 இந்த ஆப்வியஸா நம்ம என்ன டாபிக் பேசுவோங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உலகத்துக்கும் தெரியும். நம்ம இந்த அருட்தந்தை ஜார்ஜ் பொன்னையாவுடைய பேச்சு எப்படி நிகழ்ந்தது? இது வந்து ஒரு டங் ஸ்லிப்ல யாரோ ஒருத்தர் பேசும்போது ஒரு வார்த்தை தவறி வர்ற மாதிரி தெரியலையே. இது வந்து உள்ளார்ந்து ஒளிந்திருந்த ஒரு எண்ணம் வந்து தன்னை மீறி பீறிட்டுருச்சா? அது how it happened, என்ன நடந்திருக்கு? முதலில் அந்த மேடைக்கு என்று சில பொது பண்புகள் உண்டு. ஒரு மேடையில் நாம் பொது மேடையில் பேசுகின்ற பொழுது எவ்வாறு பேச வேண்டும், எத்தகைய சொற்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பண்பு உண்டு. அதுவும் ஒரு அருட்தந்தை என்கின்ற அடையாளத்தோடு நீங்கள் பொது மேடைகளுக்கு வருகின்ற போது இந்த சொல்லாடல்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் இன்றைய காலச்சூழலில் சமூகங்கள் என்று வருகின்ற பொழுது மதம், ஜாதி இவை பற்றின கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது சற்று கவனமாக கையாள வேண்டும். இப்போ என் போன்றவர்களை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாகவே கருத்து ரீதியாக சில அமைப்புகளோடும் கோட்பாடுகளோடும் மாறுபடுகின்றவர்கள் என்கின்ற வகையில் சில நிலைப்பாடுகளை இவர் இப்படித்தான் இந்த நிலைப்பாடு எடுப்பார் என்று புரிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு பொதுவெளியில் பரிச்சயம் இல்லாத அவரிடமிருந்து அந்த சொற்கள் என்பது எல்லளவும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. நிச்சயமாக அருட்தந்தை ஜெகத் கஸ்பர்ங்கிறது வந்து டிஎம்கேக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் நீங்களே குறிப்பிட்டது போல ரொம்ப காலமாவே 2000 இருந்தே வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல நேரடியான உங்களுடைய பங்களிப்பு நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. நம்ம பேராயர் எஸ்ரா சர்க்குணம் வந்து போறாருன்னா அது நம்ம எல்லாருக்குமே புரிந்து கொள்ளக்கூடியது. அவர்கள் வந்து அரசியல் நிலைப்பாடு தெளிவா எடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் நாம பொதுவா நினைக்கக்கூடிய அரசியல நேரடி தொடர்பு இல்லாத அருட்தந்தைகள் வந்து இது மாதிரி அவங்க சொல்றாங்க, அதுவும் வந்து இவ்வளவு இழித்தும் பழித்தும் பேசுறார்கள் என்று சொன்னா அதுதான் எனக்கு டவுட். இப்ப வந்து நீங்க நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கீங்க, நீங்க பாஜக விமர்சனம் பண்ணிருக்கீங்க, இந்து மதம்ங்கிற எண்ணத்துல வந்து குரல் கொடுக்கக்கூடியவங்களை நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே பண்ணிருக்கக்கூடியது புரிந்து கொள்ளக்கூடியதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரசக்குறைவான தரக்குறைவான விமர்சனங்கள் நான் உங்கள்கிட்ட கவனிச்சதில்லை, நான் பார்த்த வரைக்கும். எனக்கு வேற யாரா சுட்டி காட்டினான்னு எனக்கு தெரியல. அப்ப அரசியலே பிரதானமா வச்சுட்டு இப்ப மூவ் பண்ணும்போது நீங்க கூட இவ்வளவு கவனமா இருக்கும் போது இந்த பக்கம் நேரடியா தொடர்பு இல்லாத ஒருத்தர் செய்யறாருன்னு அதுதான் என்னுடைய கேள்வி. உள்ள இருந்தது வெளியே வந்துருச்சா இல்ல டங் ஸ்லிப்னு சொல்ல முடியுமா?
இல்ல, அதாவது அதில் நான் ஒரு தீர்ப்பு எழுத விரும்பவில்லை. அவரை ஒரு 30 ஆண்டு, நான் ஃபாதர் ஆகி ஒரு 30 ஆண்டுகளாக அவர் எனக்கு தெரியும். பொதுவாக சமூகம், அரசியல் சார்ந்த விஷயங்களில் அந்த தளத்தில் அவர் தமிழக அளவில் அறியப்படவில்லை என்றாலும் கூட மாவட்டத்தில் அறியப்பட்டவர் தான் அவர். நான் வந்து there is no Christian politics, there is no Muslim politics, there should only be constitutional politics. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. ஸோ கட்சி சார்ந்து நான் சில நிலைப்பாடுகள் எடுப்பேன், அது வேறு ஒரு விவாதம், நான் அதற்குள் போக விரும்பல. ஆனா எனக்கு மதம் சார்ந்து யார் அரசியல் செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் தான் இப்போ கிறிஸ்தவம் சார்ந்த அரசியல், அப்படி ஒரு தனித்துவ அடையாளத்தோடான அரசியலுக்குள்ள நான் அதிகமா ரொம்ப ரசிக்கிறது இல்லை. ஏன்னா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸை விரும்புறேன். பட் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும், கிறிஸ்தவ அந்த ஒரு அணி திரளல் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உடையவர். இஸ் என்டைட்டில் டு இட். அதை நான் வந்து விமர்சிக்க விரும்பல. ஆனா அவருடைய இந்த மொழி பயன்பாடுங்கிறது ரொம்ப கொஞ்சம் ரசனை குறைவா இருந்தது ஒண்ணு. அது ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்றதை விட நான் என்ன சொல்ல, நான் அந்த பகுதியில் உள்ள விளவங்கோடு தாலுகா அவனுடைய மொழி கொஞ்சம் ரொம்ப சில நேரம் ரொம்ப ரஃபா இருக்குன்னு வச்சுங்களேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே கல்குளம், விளவங்கோடு, இந்த ரெண்டு தோவாளை, அகஸ்தீஸ்வரம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெட்டரா இருக்கும் இந்த பயன்பாடுகிற நேரம். அது ஒரு ரீசனா இருக்கலாம். சில கோபங்கள் கூட காரணமா இருக்கலாம் அவருக்கு. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப நீங்க எனக்கு 3 நாட்களுக்கு முன்பு இந்த பிரச்சனை பற்றி தொடர் ஜீவா அவர்கள் நேர்கின்ற போது நான் அந்த பிரச்சனையை படிச்சிருக்கல. ஆனா இப்போ அதை கொஞ்சம் விசாரிச்சு பார்த்ததுல என்ன அப்படின்னா, அந்த தேர்தலின் போது 3 பத்மநாபபுரம் தொகுதி கிறிஸ்தவர்களும் அதிகம், இந்து சமயத்தவர்களும் அதிகம், ஒரு பலவேறு ஜாதி சமூகங்களும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஆலயங்களை புதுப்பிப்பது அல்லது புதிய ஆலயங்களை பட்டா நிலத்துல எழுப்புவதற்கு கூட அது ஒருதலை சார்பான ஒரு இது வந்து ஒரு 25-30 வருஷமா இது அங்க தொடர்ந்துட்டு இருக்குது. இது குறித்த ஒரு அதிருப்தி, கோபங்கிறது அங்க. இப்ப நான் வந்து சென்னையில இருந்து வேலை செய்யறேன். நான் வந்து ஒரு சர்ச்சுக்கு பங்கு ஃபாதர் இல்லாம வந்து நம்ம என்னை வந்து ஒரு சர்ச்சு கட்ட விடல, என் இடத்துல என்னை சர்ச்சு கட்ட விடல அப்படின்னா அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துவது உங்களுடைய உரிமை. அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. அது வந்து பெருந்தன்மையான விஷயம்லாம் இல்ல, உங்களுடைய உரிமை. அதான். ஆனால் ஹிந்து மதத்தை பற்றி, ஹிந்துக்களை பற்றி சாக்கடையில் இருக்க வேண்டாங்கிறதுக்காக எங்க தாத்தா வந்து எங்க அம்மாவை வந்து ஒரு கிறிஸ்துவர் கட்டி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது வந்து வெறும் அரசியலா இல்லாட்டி அரசுக்கு எதிரான போராட்டமா? சொல்லுங்க. என்னுடைய அம்மா, நான் அறிந்த வகையில உங்களுடைய பெற்றோர்லயும் கூட ஒருவர் ஹிந்துவா இருந்திருக்கிறாங்க, நான் இஃப் ஐ எம் நாட் ராங். அப்ப வந்து அத மாதிரி அவர் வந்து சொல்றாரு, என்னுடைய அம்மா இந்து, என்னுடைய தாத்தா வந்து என்ன பிளான் பண்ணாருன்னா சாக்கடையில இருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு ஒரு கிறிஸ்துவர் கட்டி கொடுத்தாரு, அவர் கெட்டிக்காரர் அப்படின்னு சொன்னா, இது அரசியல் ரீதியான ஒரு போராட்ட களம் மாதிரி தெரியலையே. இது ரொம்ப தப்பான கருத்து, ரொம்ப தப்பான கருத்து. மதம் மாறியதற்கு ஒரு சமூக சூழமைவு இருந்தது. இது என்னுடைய புரிதல். குமரி மாவட்டத்தில் நான் எப்பவுமே சொல்றது, இந்த ஒரு மதமாற்றம் என்பது எல்லா விசுவாசத்தையும் நம்பிக்கைகளையும் அறிந்து மாறினார்கள் என்பதை விட ஒரு சமூக எதிர்ப்பை காட்டுவதற்கும், நாங்கள் வாழ்ந்த காலச்சூழல் திருவிதாங்கூர் சமஸ்தானம் உயர் சாதிய ஒடுக்குமுறையை சந்தித்த நாடார் சமூகம். அந்த நாடார் சமூகத்திற்கு பலவேறு பாதுகாப்புகளை கிறிஸ்தவ மிஷனரிகளை வழங்கியது உண்மை. ஸோ இட் வாஸ் a social protest. அதை வந்து ஒரு சமூகவியல் நோக்கில் அவர் சொல்லி இருந்தால் கூட ஏற்புடையதாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தில் தான் இந்த மத மாற்றங்கள் நிகழ்ந்தது என்று. ஆனால் இப்படி சொல்லி ஏற்றுக்க முடியாத, எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இந்து மதத்துல வந்து சில ஜாதிய ஒடுக்குமுறைகள் இருந்ததுனால கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க. அப்ப கிறிஸ்தவத்துல ஜாதிய ஒடுக்குமுறை இருந்தா எங்க போறது? சாதி படிநிலை என்பது முற்றாக அகன்று விடவில்லை. குமரி மாவட்டத்தில் அப்படி அந்த அடிப்படையில் நம் சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்திற்கு வந்து விட்டதால் சாதி அழிந்து விட்டது என்று நான் சொல்லவே மாட்டேன். சாதி அதாவது இந்து மதத்துல இருக்கக்கூடிய மேல் சாதி உயர் சாதி ஒடுக்குமுறை காரணமாக கிறிஸ்தவத்துக்கு மாறினாலும் ஒரு வே ஆஃப் ப்ரொடெஸ்டிங் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிர்த்து நம்ம என்ன செய்யறது? உள்ளுக்குள்ளே போராடுறாங்க. நானே போராடி திரும்ப இந்து மதத்துக்கு போயிட வேண்டியதானே? இந்து மதம் என்ன ரொம்ப சுத்தமா வாழ்ந்தாக்கும், அங்க ஜாதி இல்லாம போயிடுச்சா? அதுதான் நான் கேக்குறேன் ஃபாதர். எல்லாமே அப்படி இருக்கும்போது நம்ம, அதாவது என்னன்னா, இந்த ஜாதி நீங்க அழகா குறிப்பிட்டீங்க, ஒரு எதிர்ப்பின் படிநிலையாக ஒரு வெளிப்பாடாக போறாங்கன்னு சொல்லும் போது அங்கேயே அந்த எதிர்க்குன்னு ஃபாதர் ஒத்துக்கிறீங்க. அதனாலதான் நான் கேக்குறேன், வேற ஒண்ணும் என்ன அப்படின்னா, இப்ப 1990ல இருந்து நான் தலித் அல்ல,
ஆனால் இந்த சர்ச்சுக்குள்ள தலித் உரிமைகளுக்காகவும் பொது உரிமைகளுக்காகவும் நான் எந்த விதமான கருத்து சமரசம் இன்றி குரல் கொடுக்கக்கூடிய ஒருவனாக இருந்து வருகின்றேன். ஆனால் பாருங்க, ஒரு ஜாதியற்ற ஒரு மதத்துக்கு மாறிய ஒரு ஃபாதர் ஜெகத் கஸ்பர் வந்து நான் தலித் அல்லன்னு சொல்கிறார். அவர் தலித் அல்லன்னு சொல்ல வேண்டியதில்லை, நான் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. கிறிஸ்தவன் வந்து கிறிஸ்துவ முன்னாடி எல்லோரும் சமம். அப்ப நான் தலித் அல்ல, ஆனா நான் தலித்துகளுடைய உரிமைகளுக்காக கிறிஸ்துவத்துக்குள்ள குரல் கொடுத்துட்டு இருக்கேன்னா இது கிறிஸ்துவத்துக்குள்ள தலித்துகளுடைய நிலையை எவ்வளவு பட்டவர்த்தனமாக காட்டுகிறது. அப்படி இல்ல, அதுக்கப்புறம் நம்ம இந்து மதத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல அப்படி கிடையாது. நீங்க தப்பா இன்டர்பிரட் பண்றீங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் சாதிங்கிறது தான் நம்ம சமூகத்துல முதல் அழகா இருக்குது. சாதி என்பது முதல் அழகாக இருக்கிற போது அது சமயத்திற்குள் வந்த பிறகும் நீங்க கிறிஸ்தவத்திற்குள் வந்த பிறகும் ஒரு ஒரு வெளிப்படையான பாகுபாடு வந்து ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. எங்கெல்லாம் வந்து அதுவும் உயர் சாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் கூட இல்லை. இன்னைக்கு வெளிப்படையா பேசுவோமே, இடைநிலை சாதிகளுக்கும் தலித்துகளுக்கும் உள்ள முரண்பாடு தான் ஒரு கூர்மையான முரண்பாடா இன்னைக்கு கண்ணிய அடிமட்ட அளவுல போனா. அப்ப அதை வந்து நீங்க வெளிப்படையா சொல்வது வந்து ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது ஏன் சொல்ல அது தப்பு கிடையாது. ஒரு நல்ல நோக்கம், ஒரு புனிதமான பயணம், நான் மறுக்கல. ஆனா எந்த காரணத்திற்காக நாம் மதம் மாறினோம், நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக வே ஆஃப் ப்ரொடெஸ்டிங் நம்ம மாறினோமோ அதே காரணம் இங்கேயும் இருக்கும் என்றால் அந்த மாற்றமே வந்து ஒரு ஏமாற்றமா மாறிடுது. யார் நாங்க? அதாவது நீங்க ஒரு ஒற்றை விஷயத்துக்காக என் காலத்தில் என் மூதாதையர்கள் கிறிஸ்தவத்தை ஒரு அவமானத்திற்கு எதிரான அல்லது தொடர் அவமானங்களுக்கு எதிரான பாதுகாப்பாளனாக பார்த்தார்கள். அதன் பிறகு அந்த மதம் என்னென்ன செய்கிறது நாம் பார்த்த ஒரு சமூகவியலாளனாக நான் பார்த்தபோது கிறிஸ்தவம் தந்தை பெரியார் ஒரு ரேடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பட் ஒரு இன்கிரிமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்குது. அது ஒரு ஊருக்கு போச்சு, அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் நிறுவுறது, கல்வி கற்றுக் கொடுத்தல், அந்த சோசியல் பிலாசபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஏன் இன்னைக்கு நான் கிறிஸ்தவத்தை விட்டு கொடுக்கறது இல்லைன்னா, இன்கிரிமெண்டல் நான் வயலண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சொசைட்டி, வன்முறை இல்லாத படிப்படியான கல்வியை கொடுத்து சமூக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை கொடுத்து அப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியை இது கிறிஸ்தவம் கொடுக்கிறது. இப்ப இந்த திருக்கோவில்கள் இப்போ நான் இப்படி கொண்டு வரேன்னா, நீ ஐரோப்பிய நிலப்பரப்பில் மார்க்சிசம் இடதுசாரி தத்துவங்கள் கொண்டு வந்த அந்த ஒரு அச்சுறுத்தல் இருக்கு இல்லைங்களா, அந்த அச்சுறுத்தல் என்பது அல்லது அதனுடைய தாக்கம் என்பது தீவிர வலதுசாரியிலிருந்து ஒரு லிபரல் வெல்ஃபேர் டெமோக்ரஸிக்கு ஐரோப்பிய சமூகத்தை உந்தி தள்ளிச்சது. இதுதான் ஃபேக்ட். அதே போல நீங்க திருக்கோவில்களை பார்த்தீர்கள் என்றால் தேர் நவ் ஹைலி ஆர்கனைஸ்ட். இந்த திருக்கோவில்கள் அங்கு ஒரு மக்களினுடைய பங்கேற்பு, ஒரு தலைமைத்துவம், லீடர்ஷிப்பை வளருது, குழந்தைங்களை அழைச்சு வச்சு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டுறாங்க, அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்சி, வெதர் மதம் ரீதியாக இணைவது சரியோ இல்லையோ, அது எனக்கு அதுல அரசியல் ரீதியாக இணைவதில் உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் இந்த கன்வர்ஷன் மூவ்மெண்ட்ங்கிறது it has also helped Hinduism to transform itself. Please understand. இந்து மதம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து இல்ல, நம்ம வந்து சமூகங்கள் எப்படி ஒருங்கிணைகின்றன அப்படிங்கிறது நம்ம வந்து வேறையா பார்ப்போம். என்ன எதனால இந்த கேள்வி எழுந்ததுன்னா, அதாவது உங்களை போன்ற அருட்தந்தைகளை உருவாக்கிய, உங்களுக்கு எல்லாம் நன்கு நல்ல முன்னோடியாக இருந்த ஒரு ஜார்ஜ் பொன்னையா அருட்தந்தையிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருமானால் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, என்ன புரிந்து கொள்ளப்படுகிறது, என்ன உள்ளுணர்வு இருக்குங்கிற கேள்வி. அர்ஜுன் சம்பத் நீங்க வந்து நான் ஹிந்துயிஸ்டோட ரெப்ரசன்டேட்டிவா எடுத்துக்கீங்களா? அவர் பேசுறதா அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு மத தலைவர் அல்ல. அர்ஜுன் சம்பத் வந்து மத தலைவர் அல்ல, அவர் வந்து ஒரு கட்சி தலைவர். அவர் மதத்தின் பெயரால் அரசியல் நடத்துகிறவர். அவர் கட்சி அரசியல் நடத்துறவர். நான் இல்ல, நீங்க வந்து RSS கூட இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. இல்ல பாதா, நீங்க RSS நீங்க என்ன இப்ப நீங்க காஞ்சி சங்கர மடமோ இல்ல பாதா, உங்களுக்கு சொல்றேன், நீங்க இல்ல நீங்க யாரோட ஒப்பீனியன் இருக்கா சொல்ல வர பாதா, நம்ம தப்பா ஒப்பிட்டு நம்ம வந்து ஒரு தவறான புரிதல் கொடுத்துட கூடாது. நீங்க அருட்தந்தை பேசுவதற்கு நான் உங்களை வந்து நான் வந்து மத ரீதியா நான் பாக்கல, உங்களை ஒரு ஆக்டிவிஸ்டா நான் பாக்குறேன். நீங்க ஒரு செயற்பாட்டாளரா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு மத முத்திரை கொடுக்கிறது நியாயமா இருக்காது. ஆனா அருட்தந்தை ஜார்ஜ் பொன்னையா வந்து நாங்க அறிந்த வகையில நேரடி அரசியல் இல்லாதவர். நீங்களும் அப்படித்தான் சொன்னீங்க, 30 ஆண்டுகளாக அந்த பகுதியில் எல்லாருக்குமே தெரியும். அப்ப நீங்க அருட்தந்தை ஜார்ஜ் பொன்னையாவை அர்ஜுன் சம்பத்தோட ஒப்பிடக்கூடாது. அவரை நீங்க காஞ்சி சங்கர மடம், மதுரை ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுர ஆதீனம் இப்படி நீங்க ஒப்பிடணும். அதாவது மத தலைவர்கள்ல ஒருவரா இருந்துட்டு அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி தர்மபுர ஆதீனம் வந்து இப்படி அரசியல் பேசியிருந்தாருன்னா நம்ம கட்டாயமா பேசுவோம். இல்ல, உங்களுடைய கருத்தை இப்பொழுது அதே மாவட்டத்தில்
அது குளித்துறை மறை மாவட்டத்தில் சுமார் 170 போன்ற அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள். அந்த 170 பேரில் ஜார்ஜ் பொன்னையா ஒருவர். ஒருவேளை அங்கு இருக்கக்கூடிய 170 அருட்தந்தையர்களும் ஜார்ஜ் பொன்னையாவை போலத்தான் இருந்தார்கள் என்றால் உங்கள் வாதத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் என்று கணக்கெடுத்துக் கொண்டால் கூட டயசிஸ் மட்டுமல்லாமல் எல்லாம் சேர்த்து அந்த சபைகள் எல்லாம் சேர்த்து பார்த்தால் ஒரு 500 அருட்தந்தையர்கள் இருப்பார்கள், நான் உட்பட. 500 அருட்தந்தையர்களும் ஜார்ஜ் பொன்னையாவை போலவா பேசுகின்றார்கள்? அப்படி அல்ல. ஜார்ஜ் பொன்னையா இவர் வந்து ஒரு எக்ஸெப்ஷனல்னு வச்சுப்போம், ஒரு விதிவிலக்குன்னு வச்சுப்போம். ஆனால் அவர் சார்ந்திருக்கும் டயாசிஸோ, அங்க இருக்கக்கூடிய ஆயர்களோ, பேராயர் பெருமக்களோ, அந்த மறை மாவட்டமோ, அந்த பெருமாவட்டமோ ஒருவராவது ஒரு கண்டனம் வேண்டாம் ஃபாதர், ஒருவராவது விலக்கி இல்லை, இந்த பேச்சுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்களுக்கு உடன்பாடு சொல்லியிருக்காங்களா? அந்த மறை மாவட்டம் இப்பொழுது ஆயர் இல்லாத காரணத்தினால் மதுரை பேராயரனுடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கிறது. மதுரை பேராயர் தான் முதலாக அறிக்கை சமர்ப்பித்தார். அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்கது. அவருடைய பேச்சோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அது நீங்க உங்களுடைய பார்வைக்கு வரலன்னு நினைக்கிறேன். நான் கவனிக்கல ஃபாதர். நான் வந்து இன்னைக்கு காலைல பேசும்போது கூட நான் வந்து திரும்ப வந்து நான் வெரிஃபை பண்ணேன். வந்துருச்சு. அதாவது முதல் எங்களுக்கு வருத்தமே ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா வந்து அர்ஜுன் சம்பத், ஹெச் ராஜா கொஞ்சம் அந்த ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டாருங்கிறதா, மத்தபடி இல்ல. ஆனாலும் வந்து இல்ல, அர்ஜுன் சம்பத், ஹெச் ராஜா வந்து இதை விட கூட இறங்கி போயிருப்பாங்க. நான் வந்து அந்த இடத்துக்கு நான் போல. ஏன்னா அவர்கள் இருவருமே அரசியல்வாதிகள் பேசுற பத்தி பேசினா நமக்கு வந்து பக்கமே பத்தாது. நம்ம வந்து என்ன எல்லா அரசியல்வாதிகளும் எவ்வளவு பேசிருக்கோம் நம்ம பாத்துருக்கோம். ஆனா அதனாலதான் அந்த பக்கம் போகாம இப்ப இந்த கேள்வி எதனால வந்ததுன்னு நம்ம இன்னும் சொல்ல போனா பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் கூட இது போல நிறைய பேசியிருக்காரு. ஆனா அது வந்து ஒரு கேரக்டர்னு கூட ஒரு மாதிரி விட்டுட்டாங்க. அது வந்து ஓகே ரைட் விடுங்கன்னு சொல்லி விட்டாங்க. ஆனா ஒரு முழுமையான ஒரு அங்கி அணிந்து எல்லோருக்கும் வந்து ஜபிக்கக்கூடிய, எல்லோருக்கும் நல்ல போதனை சொல்லக்கூடிய ஒருவர். நீங்க எல்லாம் சொன்னது போல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், 30 வருஷமா எனக்கு அவரை தெரியும் சொல்லி சொல்லும் போது உங்களுக்கு எல்லாமே ஒரு அதிர்ச்சியா இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து இவர் ஏன் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உள்ள இருந்தது வெளியே வந்துருச்சா, உள்ள பேசப்பட்டது பொது வெளியில் வந்துருச்சா? அதாவது என்ன அங்க நடந்தது என்ன, நான் ஒண்ணு சொல்லிங்களா, கோயில் கட்டுற பிரச்சனையில தொடர்ந்து கிறிஸ்தவ மக்கள் அங்க வந்து மாவட்ட நிர்வாகத்தால் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாலும் அந்த காட்சி மட்டும் மாறவே இல்லை. அந்த பிரச்சனை இந்து கோவில்களுக்கு வருவதில்லை, கிறிஸ்தவ கோயில்களுக்கு மட்டும்தான் அங்கு பிரச்சனை வருகின்றது. 1. 2, ஒரு இந்து திருக்கோயில் எங்காவது கட்டப்படுகிறது என்றால் ஒரு வரலாறே கிடையாது. கிறிஸ்தவர்கள் போய் நின்று கொண்டு கட்டாதே, நீ அதை என்னது செப்பனிடுதல் பணி செய்வதற்கு கூட அவ்வளவு சங்கடங்களே அங்கு மக்கள். இதுதான் அந்த கான்டெக்ட்ங்கிற நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து இப்ப நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதால் அந்த கான்டெக்ட் என்னன்னு புரியணும் இல்லைங்களா? வந்து இப்போ ஒரு கோயில், இந்து திருக்கோவில் செப்பனிடுவதையோ புதிதாக கட்டுவதையோ எதிர்ப்பு தெரிவிக்க கிறிஸ்தவ மக்களோ இஸ்லாமிய மக்களோ யாரும் போகாத போகுது. இதே எம்.ஆர். காந்தி அவர்கள் அவர் மேல ஏன் அவ்வளவு கோவம் வருதுன்னா, அவர் வந்து எங்க நாகர்கோவில் தொகுதியில அவர் நாடார் ஆயிடுவாரு, இங்க வந்து அவர் இந்து ஆயிடுவார். எங்க அந்த மாத்தூர்ங்கிற ஒரு இடத்துல பிரச்சனை, அந்த கோயில் கட்டுற பிரச்சனையில தான் இவ்வளவு இது நடக்குது. எங்க நாகர்கோவில் அவர் இந்து, ஆனா இங்க வந்தா நாடார் ஆயிடுவார். அந்த வேஷத்தை வச்சுதான் அவர் வந்து கலைக்கு அவர் பட் ரொம்ப கொச்சையா பேசியிருக்கிறார், அது வேறங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதே வந்து லோக்கல் மினிஸ்டர் வந்து அவர் இந்து மதத்துல நாடார் என்பதும் செட்டியார் என்பதும் வன்னியர் என்பதும் இருக்கக்கூடிய ஒரு படிநிலை, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க அந்த இடத்துல கொண்டு பாட்டலாமா நான் கேக்குறேன். இல்லன்னு யார் சொன்னதுங்க? நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், மதம் மாறினாலும் சாதி என்கின்ற அழகு திருச்சபைக்குள்ளும் இருக்கிறது. அது ஒரு பகை முரண்பாடாக மாறாதபடி ஒரு கிறிஸ்தவ விழுமியங்களை நோக்கி அல்லது மதிப்பீடுகளை நோக்கி தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிற வேலையை நாங்க எல்லாம் செய்யறோம். அதான் நீங்க சொன்ன போதே நான் முதலே ஒப்புக்கொண்டேன் ஃபாதர். நான் வந்து இந்த மாதிரி கோயில் கட்டுவதற்காக போராடுவது உங்களுடைய உரிமைன்னு நான் சொன்னேன், பதிவு பண்ணேன், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் நான் கேட்பது, அதிமுக சரியில்லைன்னு தானே நாங்க மாத்தணும், திமுக அப்படி செய்யறது நியாயமா அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து இந்த அரசியலை கூட இவர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள் ஒரு கேள்வி வருது. அது அவருடைய ஒரு பேச்சுங்க, அது ரொம்ப தப்பான பேச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். திமுகவுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவர்கள் எடுத்த ஒரு கிறிஸ்தவர்கள் என்றால் இப்போ 26% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இன் மெனி கான்ஸ்டிட்யூன்சி. அதே தொகுதியில, அதே பத்மநாபபுரத்துல 26% வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விழுந்திருக்கு. சரிங்களா? அதனால வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் அணிதிரண்டு 100% இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அந்த தொகுதியில் வாக்களித்தார்கள் எல்லாம் சொல்ல
முடியாது. அப்போ திமுக அமைச்சர் மேலேயும் அவருக்கு அந்த லோக்கல் அதிருப்தி தான் வந்து அவர் என்ன இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எம்ஆர் காந்தியோட அவர் கொஞ்சம் குலவராரோ அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்குது போல இருக்குது. ஊரா வேறு எந்த இப்ப மண்டைக்காடு கோயில் பிரச்சனைனா அவர் ஓடி போறாரு லோக்கல் மினிஸ்டர். இதுக்கு இப்படி எத்தனை கோயிலுக்கும் அவர் ஓடி போறாரு. ஆனா இங்க இந்த மாத்தூர் பிரச்சனையில லோக்கல் மினிஸ்டர் ஒரு வார்த்தை இணைங்க சொல்லல. அப்பதான் அந்த ஸ்டான்லூர் சாமி ஒரு ஐ கால் இட் அஸ் ஸ்டேட் மர்டர், ஒரு அரச பயங்கரவாதத்தால் இறந்த ஒரு பேராளுமை ஸ்டான்லூர் சாமி. அவருடைய மரணத்திற்கு ஒரு வார்த்தை அஞ்சலி என்று கூட லோக்கல் மினிஸ்டர் சொல்லல அப்படிங்கறதும் எனக்கு அங்கதான் இன்புட் கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது. தமிழக முதலமைச்சரே அஞ்சலி செலுத்தினாரு. தமிழக முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினாரு. அவங்களுக்கு எப்பவுமே ஆங்கர்ஸ் ஆர் லோக்கல், இட் இஸ் நாட் மேக்ரோ. நீங்க கோபங்கள் என்பது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை. அதாவது அந்த கட்சியுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவர் வந்து நேரடியா போய் அஞ்சலி செலுத்துறாரு. அப்புறம் இதுக்கு மேல வந்து மனோ தங்கராஜ் செலுத்தலையே, பிரின்ஸ் செலுத்தலையே, இவங்க அப்படி ஒவ்வொருத்தரா போயிட்டு அது சரியா இருக்குமா? சரியான பார்வையா இருக்குமா? அந்த கோபம் நியாயமா இருக்குமா? பிரதர் பாண்டே, நான் முதல்ல சொல்லிட்டேன், அவருடைய அந்த திமுகவுக்கு போட்ட பிச்சைன்னு சொன்ன மாதிரி இதை விட மட்டமா அவர் பேசியிருக்க முடியாது. பிகாஸ் திமுகவுக்கு வாக்களிக்கணுங்கிறது வாக்களித்த கிறிஸ்தவர்கள் எடுத்த முடிவு. அதற்கு காரணம் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பாஜகவினுடைய ஒரு அடிமை ஆட்சியாக மாறிவிட்டது. ஒரு அரசியலுக்கும் சமூகத்திற்கும் ஒரு ஊடாட்டம் உறவு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில யூ டேக் ஒரு சார்ட் ஆஃப் அ பேலன்ஸ் டெசிஷன். ஓகே, இந்த ஆட்சி வந்தால் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று தங்கள் பாதுகாப்பு கருதித்தான் கிறிஸ்தவ மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தேர்ந்தெடுத்தார்களே தவிர மற்றபடி இந்த பிச்சை போட்டோம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப நீங்க வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். அதை நான் கொஞ்சம் ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். அதாவது இப்ப வந்து மத்திய பாஜக அரசுக்கு அதிமுக அரசு அடிமையா இருந்தது என்று சொன்னால் திமுக அரசு எந்த வகையில வேறுபட்டு சொல்லுங்க. அதே நீட் இப்ப நடக்குது. அதே மத்திய அரசுல RSSல இருந்து இன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர்களை அழைத்துதான் தமிழ்நாட்டுல சட்டமன்ற 100 விழாவே நடக்க போகுது. பிரதமரை போய் நேரடியா பார்த்து மனநிறைவா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது, எப்பனாலும் கூப்பிடுங்கன்னு சொன்னாருன்னு பெரிய மகிழ்ச்சியை வந்து தமிழக முதலமைச்சர் வெளிப்படுத்தினாரு. இன் வாட் வே இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் சொல்லுங்க. மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக நான் புரிந்து கொள்கின்றவரை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸ் அது நம்புது. சரிங்களா? அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸ்ல ஒன்றிய அரசோடு நல்லுறவை வைத்துக் கொண்டே மாநிலங்களுக்கான உரிமைகளை வாதாடியும் போராடியும் உரையாடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரு அணுகுமுறை அது நம்புகின்றது. அதேதான் அதிமுக செஞ்சது. அன்னைக்கு அடிமை அரசு சொல்லுங்க. அதேதான் திமுக செய்தது. இந்த கதையை சொல்ல வராதீங்க. இந்த அதிமுக இங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு நீங்க கதை, நான் கதை சொல்லிடுறேன், நீங்க வரலாறு சொல்லுங்க. எனக்கு வந்து என்னன்னா அது வந்து என்ன மாறுபட்ட நீங்க சொல்லுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதிமுக அரசு இப்படி செஞ்சது, திமுக அப்படி செஞ்சுதான் நீங்க கேளுங்க. வேக்சினுக்கு நம்ம மத்திய அரசு நம்பி இருந்தோம், நாம தனியா பண்றோம்னு சொல்லி சொன்னோம். 2 முறை டெண்டர் கொடுத்தோம், நடக்கல. திருப்பி நம்ம அங்கதான் வந்து ஆக்சிஜனுக்கு பற்றாக்குறையே ஏற்படல அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. வேக்சின்ல எங்களுக்கு கேட்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற நாள்ல 17 லட்சம் வேக்சின் வந்திருக்குது. மத்திய அரசு எந்த பாரபட்சமும் காட்டலன்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார். வேக்சின் பிரச்சனை இதெல்லாம் கடந்து நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு ஆக்டிவிஸ்டாவே பேசுறேன். நான் வந்து ஒரு மேக்சிமலிஸ்ட் ஃபெடரல் பொசிஷனை நம்புறேன். மேக்சிமலிஸ்ட் ஃபெடரல் பொசிஷன், டிஃபெண்ட் தி பார்டர்ஸ், மேனேஜ் தி மேக்ரோ எக்கானமி, எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மேக்ரோ எக்கானமி அண்ட் கரன்சியை பார்த்துக்குங்க, வெளியுறவு எங்க மாநிலத்தை சம்பந்தப்படாத விஷயங்களை நீங்க ஃபுல்லா பார்த்து, மற்றபடி எல்லாத்தையும் நீங்க எங்களுக்கு விட்டுருங்க. எனக்கு ஐ லைக் த ஐடியா ஆஃப் இந்தியா. எனக்கு ஐடியா ஆஃப் இந்தியா ரொம்ப பிடிக்கும். சோ அப்ப அதுக்கு வந்து நான் எதிர்பார்க்கிறது தீவிரமான ஒரு அரசியல் போராட்டம் இங்க நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறது. அந்த அரசியல் போராட்டத்தை திமுக நடத்தலைங்கிறத நான் பல மேடைகள்ல பதிவு செய்திருக்கிறேன். ஒரு மேக்சிமலிஸ்ட் ஃபெடரல் பொசிஷனுக்காக களம் இறங்கி தொண்டர்களை அணி திரட்டி ஒரு தொடர் போராட்டங்கள் நடத்தி மாநில சுயாட்சியும் திமுக சொல்றத செய்யணும்னு விரும்புறேன். செய்யல. ஆனால் குறைந்தபட்சம் மாநில உரிமைகளுக்கான குரலையாவது அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் கிடைச்சிருக்காரு. இஸ் a competent minister. At least he is going to argue about it. அது ஒரு காலம். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய அமைச்சராக இருந்த திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் வந்து உங்களுக்கு நல்ல பரிச்சயமானவர் கூட. அதிமுக இருந்த போது அவர் ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து கடுமையாக போராடி நாங்கள் வாக்கெடுப்பு நடத்த கோருவோம் என்றெல்லாம் எச்சரித்து
ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு போன்ற உற்பத்தி மாநிலங்களுக்கு ஆதரவான பல தீர்வுகளை பெற்று வந்தார். தமிழ்நாடு தான் பயங்கர ஆக்டிவா இருந்த ஒரு ஸ்டேட் ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே தெரியும். ஏடிஎம்கே ஆட்சியில் இல்ல ஏடிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் அவரும் அந்த ஆர்கியூ பண்ணல. ஆமா, அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அவர் வந்து உண்மையிலேயே ஆர்கியூ பண்ணாரு. ஐ ஹேவ் டு கன்சீட். யுவர் ரைட், அவர் ஆர்கியூ பண்ணாரு. பட் நிறைய விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஆர்எஸ்எஸோடு அது சமரசமானது. நீங்க எது சொன்னாலும் நான் பதில் சொல்லுவேன். நீங்க ஜிஎஸ்டி சொன்னீங்க, அதுக்காக ஜிஎஸ்டி சொன்னேன். நீட் சொன்னீங்க, நீட் தெரியும் உங்களுக்கு. நீங்க வேற வாங்க ஆர்எஸ்எஸ் சமரசம் சொன்னீங்கன்னா அதுதான் சொன்னேன். ஆர்எஸ்எஸ் இருந்த திரு ராம்நாத் கோவிந்த் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரா இருக்கிறார். பாஜகவோட திமுக கூட்டணி வச்சதே 2000 அயோத்தி ராமர் கோயில் அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான். திமுக பாஜக கூட்டணி இருக்கும் போதுதான் குஜராத் கலவரம் நடந்தது. நீங்க எந்த தீட்டு பற்றம் சொல்றீங்க? இல்ல, அந்த தவறுகளிலிருந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்துக் கொண்டது. அந்த கூட்டணி பற்றி சரியா தவறா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளராக நான் வந்து அந்த கட்சியை நியாயப்படுத்துவதற்காக நான் இங்க இருக்கல. நானும் உங்களை திமுக காரரா பாக்கல. நீங்க சொன்னதுனால நான் தான் சொன்னேன். நீங்க பயன்படுத்தினாலும் கேள்விக்கே போனேன். நான் போறேன். என்னுடைய நோக்கம் வந்து கேள்வி இல்ல. அதிமுக அரசு அடிமை அரசாக இருந்தது அப்படின்னு சொன்னதுனால நான் வாங்க ஒவ்வொன்னா பேசுவோம் நான் கேட்டேன். வேற ஒண்ணுமே. ஆமா, குறிப்பாக நீட் விஷயத்துல இப்போ நீட் விஷயத்துல நடக்குது. இப்ப நடக்குது. அது தொடர்ச்சியாக என்னுடைய எதிர்பார்ப்பும் நீட்டுக்கு எதிராக தீவிரமான நிலைப்பாட்டை திமுக எடுக்க வேண்டும் என்பதான். வெறும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் என்று காத்திராமல் ஒரு அரசியல் கருத்துருவாக்கம் இங்க நடக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கும் அதுல ஒரு விருப்பம் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. திமுக அரசு வந்து அதற்கான போராட்டத்தை நடத்துது, அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுது, அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது, அதற்கான மனித சங்கிலி போராட்டம் திமுக செஞ்சுட்டு தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு உள்ள என்ன செய்யணுமோ அதான செய்ய முடியுது. கரெக்ட். அதனால தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரசிக்குள்ள என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு உள்ள தூய்மையோடு திமுக செய்யறதுக்கு முயற்சி. அதேதான் அதிமுக செஞ்சது. வெறும் நீட் மட்டும் இல்ல, புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும். அது இது ஏன் ஒரு பிரைமரி ஸ்கூல் கரிக்குலத்தையே டெல்லியில இருந்து முடிவு பண்ணுவாங்களா? அதுக்கு இங்க இருந்து ஊன்னு வச்சுட்டு இருப்பாங்களா? என்ன கதை பேசுறீங்க பாண்டே வந்து? இல்ல ஃபாதர், நீங்க தப்பா இன்டர்பிரட் பண்றீங்க. கரிக்குலத்தை வந்து அவங்க சொல்ல என்னென்னலாம் இருக்கணுங்கிற கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியை நான் வந்து தனியா புத்தகமே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அதை பத்தி இன்னும் ஆழமா தெரியும், என்னோட நிச்சயமா தெரியும். புதிய கல்விக் கொள்கையில நீங்க வந்து இதை பத்தி படிங்க. 8 கோடி மக்கள் இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து enough knowledge and wisdom. நீ டெல்லியில இருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வித்தவுட் எனி டவுட் நம்ம என்ன சொல்றேன், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ்ங்க, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டு நெறிமுறை. இங்க இருக்கிற அவ்வளவு முட்டா பசங்களா இருக்கிறாங்க எல்லாம் வந்து. சரிங்க, அப்ப நம்ம எப்படி பேசுவோம்? கன்னியாகுமரியில இருக்கக்கூடியவனுக்கு அறிவு இல்லையா? எதுக்கு மெட்ராஸ்ல இருந்து ஆள்றீங்க? கன்னியாகுமரியில ஆண்டுகிட்டோம். நாங்க தமிழ்நாடுங்கிறது ஒரு அழகா, நாங்க ஒரு தேசிய அழகா வச்சிருக்கிறோம். எங்களுக்கு கல்ச்சுரல் நேஷனலிசம் இருக்கு. இல்ல அதான் சொல்ல தமிழ்நாடு இல்ல ஃபாதர், உங்களுக்கு தமிழ்நாடுங்கிற அழகு என்னைக்கு உருவாச்சு? நம்ம அதையும் பேசுவோம். தமிழ்நாடுங்கிற அழகு என்னைக்கு உருவாச்சு? கன்னியாகுமரி தமிழ்நாடு என்னைக்கு சேர்ந்துச்சு? இந்தியாங்கிற அது அப்படின்னா சேர சோழ பாண்டி நாட்டுக்கு போலாமா? அதெல்லாம் அதைத்தான் நான் சொல்றேன் பாரு. அதனாலதான் இந்தியா என்ற ஒற்றை புள்ளி. எங்களுக்கு கிருஷ்ணா நதியில இருந்து இலங்கை வரைக்கும் சோழர்கள் சாம்ராஜ்யம் படைச்ச போதும் சரி, கடலை கட்டியாண்ட போதும் சரி, சோழர்கள் சாம்ராஜ்யம் ஓகே, பாண்டியர்கள் சாம்ராஜ்யம் வேண்டாமா? பாண்டியர்கள் சாம்ராஜ்யம் வேண்டாமா? சேரர்கள் சாம்ராஜ்யம் வேண்டாமா? சோழர்கள் சாம்ராஜ்யம் மட்டும் போதுமா? இருந்த போதும் அப்போ நீங்க வேளிர்கள் இருந்தார்கள், 300 குறுநில மன்னர்கள் இருந்தார்கள், 300 குறுநில மன்னர்கள், சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு ஒரே காலகட்டத்தில் இருந்த போதும் கூட தமிழ்ங்கிறது எங்களை இணைச்ச வந்து ஒரு தேசிய புள்ளி. அதை நாங்க விட்டு மாட்டோம். அதனால வந்து டெல்லிக்காரங்க வந்து எங்களுக்கு எங்க மொழியை நாங்க எப்படி கத்து கொடுக்கணும், எங்க பள்ளிக்கூடத்துல என்ன படிச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னொன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது கிறிஸ்துவ மதம் பத்தி அல்ல, மத்திய அரசு பற்றி அல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தி. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனையை விட கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய பிரச்சனை பெக்குலியரானது உங்களுக்கு தெரியும். நான் 62% ஜார்ஜ் பொன்னையா சொன்னாரு, அதுவும் தமிழ்நாட்டுல வேற எந்த மாவட்டத்திலும் இல்ல. அப்ப கன்னியாகுமரி மாவட்டம் அரசியல் ரீதியாக, பூகோள ரீதியாக, மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக வேறுபட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்றீங்க, மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி ஆளாதீங்க? கன்னியாகுமரி வந்து எங்களுக்கு பழைய ஒரு தமிழ் உலகினுடைய முக்கியமான நிலப்பரப்பு. இன்னைக்கு நான் கேரளாவில் இருக்கக்கூடிய ஈழவ மக்களாக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், புலையர் மக்களாக இருக்கட்டும், சாம்பவ மக்களாக இருக்கட்டும், சேர நாட்டினுடைய தமிழ் குடிகளாக இருந்தவர்கள். உள்ளபடியே சொல்வதானால் தமிழகத்திலேயே ஒரு மொழியை பற்றி கொண்டு மாநிலத்தோடு சேர வேண்டும் என்று நிகழ்ந்த போராட்டம் மார்ஷல் நேசமணி அவர்கள் தலைமையில் நடந்த
போராட்டம் தான். மொழியை பிடிச்சிக்கிட்டு தான் பண்ணோம். நாங்க ஜாதியை பிடிச்சிட்டு பண்ணல, மதத்தை பிடிச்சிட்டு பண்ணல, தமிழுங்கிற மொழியை பிடிச்சிதான் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நாங்க போராடணும். ஏன் தமிழகத்திற்கு அந்த அந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது கூட பல வஞ்சகங்கள் நடந்தது. தமிழ் சார்ந்த ஆதிக்குடி சமூகங்கள், நீங்க நம்ம சுல்தான் பத்தியரியா இருக்கலாம், செங்கோட்டையாக இருக்கலாம், பாரசாலையாக இருக்கலாம், நெய்யாற்றங்கரையாக இருக்கலாம், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். வந்திருந்தா இன்னும் ஒரு 5-6 தொகுதி நிறைய வந்திருக்கணும். கேரளாவுக்கு போனது, ஆந்திராவுக்கு போனது, இந்த பக்கம் தேனி பக்கம் போனது, இந்த பக்கம் திருத்தணி பக்கம் நிறைய இருக்கு. நம்ம மறுப்பது இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க தமிழ்நாடு எதை பிடிச்சிருக்கீங்க? அதாவது ஒவ்வொரு முறையும் வேறு வேறு விளிம்பு நீங்க வைக்கூடாது. ஒரு பார்டர் வச்சா ஒரு பார்டர் வைக்கணும்ல, இந்த பார்டர் வச்சா அங்க போறது, அந்த பார்டர் வச்சா இங்க போறது, அது சரியான பார்டர். அப்படி கிடையாது. இந்த ஒரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதா இல்லை அறவழியில் போராடுவதா? இந்த அறவழியில் போராட்டம் நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப திமுக அதே கேட்டீங்கல்ல, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸியை நம்புது. அது ஆயுத வழியோ ஆயுத வழி போராட்டத்தை நம்பக்கூடிய அளவு நிலையில இல்லைங்கிறப்போ நெகோசியேட் பண்ணி கருத்து உருவாக்கி நீதிமன்றத்துக்கு போய் போராடி இந்த இன்கிரிமெண்டல்னு சொன்னீங்களா, இன்கிரிமெண்டலா நகர்த்தி கொண்டு போக முடியுமா? அதை ஒரு ஆத்ம தூய்மையோட அது செய்து. சோ அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க ஒரு ஃபெடரல் யூனியன்ங்கிற ஐடியாவுக்கு அவங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலைங்கிறது ஸ்டேட்டுங்கிறது உருவாகல. இன்னைக்கு இருக்கிற நீயா கிடையாது, இன்னைக்கு இருக்கிற ஐபி கிடையாது, இன்னைக்கு இருக்கிற அந்த இறுக்கமான ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு இப்ப ஸ்டான் சாமி இப்படி ஒரு ஆக்டிவிஸ்ட், இவ்வளவு பழங்குடி மக்களுக்காக செய்தவரை நீங்க அவர் ஒரு பயங்கரவாதியா கட்டமைச்சு ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்க முடியாது. ஒரு பர்கின்சன் நோய் உள்ள ஒரு மனுஷருக்கு ஒரு ஸ்ட்ரா கூட கொடுக்க முடியாத ஒரு ஸ்டேட்டை நீங்க எப்படிங்க ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு ஒரு சென்ட்ரல் அரகன்ஸ், சென்ட்ரல் ஒரு டிரன்னி இருக்கிறப்போ ஸ்டேட்ல அந்த மாதிரி நடந்தது இல்லையா? ஸ்டேட்ல அந்த மாதிரி நடந்தது இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஸ்டேட்ல போராளிகள் புறக்கணிக்கப்பட்டது இல்லையா? போராளிகள் தண்டிக்கப்பட்டது இல்லையா? அப்ப நீங்க ஆதரிக்கிற போராளிகள் தண்டிக்கப்பட்டது இல்லையா? அப்ப ஸ்டேட் வேணாம் சொல்லுவீங்களா? அப்ப ஒரு தவறு நடந்தால் அந்த தவறுக்கு எதிராக நான் போறேன். இப்ப ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா என்ன பண்ணாரோ அதே நீங்க பண்றீங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் உங்களுக்கு ஒத்துழைக்கலன்னா திமுக போட்ட பிச்சை அப்படின்றீங்க, எனக்கு வேண்டான்றீங்க, நான் 62% சொல்றீங்க. அதே மாதிரி மத்திய அரசு ஸ்டேன் சாமியை சரியாக நடத்தவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு மத்திய அரசே வேண்டாம், எங்களும் நாங்க பார்த்தோம் சொல்றீங்க. அவருடைய அதே திசையில தான் நீங்களும் பயணிக்கிறீங்க. எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வந்தேன்னு விட்டீங்க பாத்தீங்களா? மத்திய அரசு நீங்க அரச பயங்கரவாதத்தால் போனாருங்க நீங்க. அப்புறம் டெல்லி எங்களுக்கு எதுக்கு ஆள வேண்டாம் சொன்னீங்க. அந்த 2 புள்ளி தான் நினைக்கிறேன். இல்ல மாநில மொழிவாரி மாநிலங்கள் இந்தியா என்கின்ற ஒரு ஏற்பாடு உருவாக்கப்பட்ட போது மாநிலங்களினுடைய தலைவர்கள் ஒரு ஃபெடரல் யூனியனா இருக்கிறதுக்கு எல்லாம் ஒத்துக்கிறாங்க. எல்லாம் ஒத்துக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கு நீயா இருக்கலன்னு ட்விஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அன்றைக்கு நீயா இருக்கல, அன்றைக்கு ஐபி இருக்கல, அன்றைக்கு இந்த மாதிரி ஏஜென்சி, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஒரு தமிழ்நாடு உருவான போது சிபிசிஐடி இல்ல சார். அதுக்கு என்ன சார் செய்யறது? நமக்கு கால சூழல் நம்ம வச்சுக்கிறோம் சார். நம்ம பொருளாதார குற்றப்பிரிவுன்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல இல்ல சார். நம்ம ஐடி விங்னு ஒண்ணு இல்ல சார். நம்ம சைபர் செல்னு ஒண்ணு இல்ல சார். அப்ப காலச்சூழல உருவாகுது சார். இது தமிழ்நாட்டுல சைபர் கிரைம் இல்லையே, நீங்க சுதந்திரத்தின் போது இப்ப கொண்டு வந்தீங்கன்னு கேட்பீங்களா? என்ன சார் இது? அப்போ அன்றைக்கு ஒரு யூனியனா டெல்லியோட நாங்க சேர்ந்து இருக்கிறோம்னு விருப்பத்தோட எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இது உங்களுடைய சாய்ஸ் இல்ல சார். சார் டெல்லி தான் தமிழ்நாட்டை கொடுத்தது. தமிழ்நாடு மத்திய அரசு கொடுக்கல, இந்திய அரசு தமிழ்நாட்டை கொடுத்தது. தமிழ்நாடு அரசு இந்திய அரசு உருவாக்கல. நீங்க அப்படியே மாத்தி சொல்லாங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய சம்மதத்தால இது நடக்கல. தமிழகத்தை சார்ந்த எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி ஒரு அரசியல் சட்டம் தான் டெல்லி கொடுக்கல. அரசியல் சட்டம் தமிழ்நாட்டை கொடுத்தது. அரசியல் சட்டம் அதான் சொல்லுங்க சார். தமிழ்நாடு ஒப்புக்கொண்டு போல அரசியல் சட்டம், அரசியல் சட்டம் டெல்லியா? நீங்க தயவு செய்து தவறான வரலாற்று பாடங்களை நீங்க சொல்லாதீங்க. தயவு செய்து அரசமைப்பு எல்லாராலும் உருவாக்கப்பட்டது, தமிழர்கள் உள்பட. அப்படி சொல்லுங்க. நீங்க நாங்க சம்மதிச்சோம்னு சொல்றீங்க இல்லையா? தேர் வாஸ் நோ ரெசல்யூஷன் லைக் தட். நாங்க உங்களோட இணையறோம் அப்படி ஒரு தீர்மானம் கிடையாது, அப்படி ஒரு சட்டம் கிடையாது. நாங்க சம்மதிச்சோங்கிறது ஒரு ஃபெடரல் யூனியனா இருக்கு சம்மதிச்சதுக்கு காரணம். நாம இந்தியாவை தான் இருந்தோம். நாங்க இந்தியாவை தான் இருந்தோம். நீங்க இந்தியாவை தான் இருந்தீங்க. எல்லாரும் இந்தியாவை தான் இருக்கிறோம். இந்தியா இஸ் a federal union. இந்தியா நாட் இஸ் சென்ட்ரலைஸ்ட். அம்பேத்கர் இத பத்தி 100 முறை பேசியிருக்காரு. நானே 3 வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய அறிவு கட்டியும் நானே 3 வீடியோ போட்டிருக்கேன். அம்பேத்கர் இந்த ஸ்டேட்ங்கிறது எப்படி அமைக்கப்பட்டதுங்கிற பத்தியே பேசியிருக்கிறாரு. நாங்க உங்க கன்வீன்ஸ்க்கா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டேட்ங்கிறதே அம்பேத்கர் சொல்லியிருக்காரு சார், நான் சொல்லல. இந்த ஸ்டேட்ங்கிறதே நாங்க நிர்வாக வசதிக்காக உருவாக்குனது, அவர்களுடைய வசதிக்காக இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இல்ல, அது நீங்க உங்களுடைய புரிதலோடு எனக்கு உடன்பாடு கிடையாது. அம்பேத்கர் சொன்ன சார், இட்ஸ் நாட் மை அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் ஹிஸ் வேர்டிங்ஸ்.
அவருடைய வேர்டிங்ஸை கான்டெக்ட்ல இருந்து ஓவரால் கான்ஸ்டிடியூஷனல் மேக்கிங், கான்ஸ்டிடியூஷனல் ஃபார்மேஷன், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று இல்லாமலேயே உருவாக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து தான் இந்த ஃபெடரல் யூனியன் வருது. அப்புறம் எமர்ஜென்சி டைம்ல நீங்க கன்கரண்ட் லிஸ்ட் நீங்க எழுப்பின கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு சார். ஜெகத் கஸ்பர் வந்து 2021 இந்த கேள்வி எழுப்புவாருன்னு தெரிஞ்சு அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில அவர் பேசியிருக்காரு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாநிலங்களுடைய வசதியால் மத்திய அரசு உருவானதா, மத்திய அரசுடைய தேவைக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதா கேள்வி எடுத்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோமே நம்ம. அப்படின்னா எதுக்காக வெள்ளக்காரன் நியூ டெல்லிங்கிற வெள்ளக்காரன் கொடுத்தா அப்படியே ஏத்துக்கிட்டோம். நீங்க இன்னைக்கு வச்சிருக்கிற யுஏபிஏ சட்டம் கூட வெள்ளக்காரன் காந்தியையும் நேருவையும் அதற்கு முன்னாடி டெல்லி வந்து வெள்ளக்காரனுக்கு முன்னாடி இல்ல சார், வெள்ளக்காரனுக்கு முன்னாடியே முகமது பின் துக்ளக்ல இருந்து அதற்கு முன்னாடியே மகாபாரத காலத்துல இருந்து இந்திரபிரஸ்தம் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற டெல்லி தான் காலகாலமா இருந்திருக்கு. அது ஏதோ டெல்லி வந்து வெள்ளக்கார உருவாக்கல, இந்த பார்லிமெண்ட் கட்டண வெள்ளக்கார உருவாக்குனது. நோ நோ நோ, பிளீஸ் நீங்க சொல்ற ரொம்ப தப்பு. டெல்லி இருக்குது. தமிழ்நாட்டை வந்து அப்படி யாரும் வந்து இங்க நிரந்தரமா 1311 மாலிக் காஃபூர் வர வரைக்கும் இங்க வந்து பிசிக்கலா வந்து யாரும் வடநாட்டுல இருந்து வந்து இங்க எல்லாம் ஆளெல்லாம் முடியல. அதனால அந்த கதையெல்லாம் சொல்ல வராதீங்க. நான் எப்பவுமே கதை சொல்லுவேன், நீங்க எப்பவுமே வரலாறு சொல்லுவீங்க. மகாபாரதத்துல அஸ்வமேத யாகத்தின் போது அங்க இந்திரபிரஸ்தத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்களுடைய பெயரை குறிப்பிட்டிருக்காங்க சார். இது என்னைக்குமே ஒன்னா எல்லாம் இருக்குல்ல. பாண்டியர்கள் சில கொண்டு கொடுத்து சில விஷயங்கள் இருந்திருக்கே தவிர எங்களுடைய தேசியம் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு நிலமா தான் அது இருந்திருக்குது. அதுக்கு வந்து நீங்க எங்களை ஒற்றை தேசியத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு எல்லாத்தையும் ஒற்றை தேர்தல், ஒற்றை கல்வி, நம்முடைய தொல்காப்பியத்துல இமயம் முதல் குமரி வரைங்கிற சொல்லப்பட்டிருக்கு சார். தொல்காப்பியத்துல சார் இதற்கு மேல நீங்க என்ன சார், நீங்க தொல்காப்பியத்துக்கு மேல நீங்க என்ன சார் தமிழுடைய வரையறை நீங்க வச்சிட போறீங்க? நம்முடைய எல்லையை இந்த பாரத கண்டத்தை தொல்காப்பியம் அங்கீகரிச்சிருக்குது. வச்சுக்கோ, நான் ஒத்துக்கிறேன். தொல்காப்பியம் நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்க வேதங்கள், உங்க புராணங்கள், உங்க இதுல வந்து இமயமலை இல்ல, இந்தியாவினுடைய இளையமலை இமயமலையை தொல்காப்பியம் சொல்லுது இல்லைங்களா? இமயமலையை சொல்லுது. ஆனா எந்த வேதங்களையாவது இமயமலையினுடைய செடிகள், கொடிகள், தாவரங்கள், விலங்குகள் சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. இங்கதான் சொல்லப்பட்டிருக்குது. எங்க தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு, சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அல்ல சிந்துவெளி நாகரிகம் இன்றைக்கு தமிழர் நாகரிகம்னு சொல்லப்பட்டது. மிஸ்டர் ஆயுர்வேதால சார் நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இன்னொரு நாள் விவாதம் பண்ணுவோம். ஆயுர்வேதால இமயமலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடி கொடியை பத்தி 100 சொல்லிருக்கு. நம்ம எப்படி வந்து நம்ம சித்தா சொல்லிருக்கிறோமோ அது மாதிரி ஆயுர்வேதால நீங்க சொல்லக்கூடிய அதே இமயமலை பத்தி சொல்லிருக்கு. இந்த சித்தாலையும் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க அப்ப தமிழை வந்து துணை கண்டத்தினுடைய நாகரிக மொழியா எடுத்துங்க, எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நியூ டெல்லியே இருந்துகிட்டோம். இந்திய துணை இதுதான் உங்களுடைய சிந்தனை. அதாவது தமிழை வந்து அதாவது யோசிச்சு பாருங்க, நாம என்ன சொல்றோம், டெல்லி நம்ம மேல கலாச்சாரத்தை திணிக்குதுன்னு குற்றம் சொல்றோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, தமிழை எல்லாரும் ஏத்துக்கின்றீங்க. நான் என்ன சொல்றேன், நாம இருப்போம், அவர்களா இருக்கட்டும். இதுதான் இந்த தத்துவம். கரெக்ட். நீங்க என்ன ஆசைப்படுறீங்க பாருங்க, என்னைய நீ ஏத்துக்கோன்றீங்க. நீங்க இமயமலை இதெல்லாம் தொல்காப்பியத்துல வந்திருக்கனால தொல்காப்பியம் அது சொல்ல வந்த தொல்காப்பியம் மோடி எழுதுனது இல்ல. தொல்காப்பியம் மோடி எழுதுனது இல்ல. அப்போ நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள், இந்திய துணை கண்டத்தினுடைய நாகரீக மூல ஊற்று என்பது சமஸ்கிருதம் அல்ல, தமிழ் அப்படின்னு. சமஸ்கிருதமும் தமிழும் தமிழ் வந்து சமஸ்கிருதத்துக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஆதி காலமானது. என்று பிறந்தால் என்று உணர முடியாது, இயல்பினலாம் எங்கள் தாய். அதுல சந்தேகமே இல்ல. அதுல மாற்றுக்கு நீங்க சமஸ்கிருதத்துக்கு 631 கோடி ரூபாய் நீங்க செலவழிப்பீங்க, எங்களுக்கு வந்து பிச்சை போடுவீங்க 25 கோடி 30 கோடி இல்லையா? என்ன பாத்தீங்களா எவ்வளவு? அதே ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் பயன்படுத்திய அதே வார்த்தை. பாத்தீங்களா? அதுதான் நான் கேட்டேன், உள்ள இருந்து வெளியே வந்துருச்சா நான் கேட்டதுக்கான காரணம் இதுதான். ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் பயன்படுத்திய அதே வார்த்தை. நீங்க வந்து நீ சொல்றீங்கல்ல வந்து தமிழும் சமஸ்கிருதமும் சொன்னீங்க பாத்தீங்களா? தமிழ் என்னுடைய தாய்மொழி, இந்த நாட்டுடைய மொழி. சமஸ்கிருதம் இங்க இருக்கக்கூடிய மொழி. அவ்வளவுதான். எனக்கு ஆங்கிலம் பரவாயில்ல, சமஸ்கிருதம் கசக்குதா? கரெக்ட். அது என்ன, சமஸ்கிருதத்துக்கு 631 கோடி, எங்களுக்கு 60 கோடி 90 கோடி. எப்படி அருமையா கேட்கணும். எனக்கு வந்து 500 கோடி கூட 1000 கோடி கூட அது கேட்கணும். அது பிச்சைன்னு சொல்லக்கூடாது. அதுதான் பிரச்சனை. நான் வந்து தமிழ்நாட்டை நானே வளர்ப்பேன், தமிழ்நாட்டுக்கு நீ வளரி, எனக்கு சப்போர்ட் பண்ணு. அது நம்ம சண்டை பண்ண நீ ரொம்ப சரியா. பொன்னையாவுடைய மொழிக்கும் உங்களுடைய மொழிக்கு எந்த மாற்றம் பண்ணீங்க? அங்க ஒரு நல்லா பாருங்க, அந்த கோவில் கட்டுவதற்காக எழுந்த பிரச்சனைக்கு கோவில் கட்டுறதுக்கு ஏங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க, எங்க சர்ச்சை உங்களுக்கு கேவலமா தெரியுதான்னு நியாயமா கேட்கலாம்.
அதை விட்டுட்டு 62% உனக்கு கோட் சூட் போட சொல்லி கொடுத்தா நாங்க, நீ சட்டை இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த, நீ வந்து சாக்கடையில இருந்தா இவ்வளவும் பேசுற. அதே போல அதே மொழியில் நீங்கள் பேசுகிறீர்கள். இல்ல நீ தப்பா இன்டர்பிரட் பண்றீங்க. யூ ஆர் இன்டர்பிரட்டிங் வெரி வெரி ராங்லி. நீங்க தான் சொன்னீங்க வந்து நான் சொன்னேன் தமிழ் இந்த துணைக்கண்டத்தினுடைய மொழி அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். தமிழும் சமஸ்கிருதமும் சொல்லுங்க நீங்க சொன்னீங்க. சரி, அப்படி ஒத்துக்கிறோம். அப்ப தமிழ் இந்த துணைக்கண்டத்தின் மொழி, எந்த சந்தேகம் இல்ல. அதே அம்பேத்கர் மேற்கோள் காட்டுறாரு. அப்ப ஒத்துக்கிறப்போ நீங்க அவங்களுக்கு 631 கோடி ரூபாய் இது எப்போ இந்த 2 ஆண்டு காலத்துல, இந்த 2 ஆண்டு நல்ல சண்டை போடணும்ன்றேன். நானும் சண்டை போடுறேன், நல்லா சண்டை போடணும்ன்றேன். ஆனால் அவர்கள் எங்களுக்கு பிச்சை போடுவியா அப்படிங்கிற அந்த மொழி, அந்த வார்த்தை ஜார்ஜ் பொன்னையா என்ன பயன்படுத்தினாரோ அதே எப்படி கேட்கணும், வேற எப்படி கேட்கணுங்க? நான் ஆஸ்கிங் யூ, நான் சேலஞ்சிங் யூ நவ. வேற எப்படி இல்ல இல்ல நீ எப்படி கேட்கணும்னா, நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன திமுகவுக்கு நீங்க சொன்ன ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸ்ல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை தான். அவ்வளவுதான் நான் கேக்குறேன். அந்த மொழியில தான் இருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல பார்லிமெண்டரி வேர்ட், வேற ஒண்ணுமே இல்ல. This is not unparliamentary. See, the context and the whole அப்ப ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் சொன்ன தப்பே இல்ல. If it is not unparliamentary, ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் சொன்ன தப்பு இல்ல. திமுகவுக்கு நாங்கள் போட்ட பிச்சை சொன்னதும் நீங்க சொன்ன ஒண்ணு தானே? கிடையாது, டெஃபினெட்லி கிடையாது. அது உங்களுடைய கன்க்ளூஷன். ஐ டோன்ட் அக்ரி வித் தட். இட் இஸ் மை எக்ஸ்பிரஷன். என்னோட தமிழுக்கு நீ சமஸ்கிருத செத்து போன ஒரு மொழிக்கு 633 ரூபாய் ஒரு 2 வருஷத்துல செலவழிப்பீங்க. எங்களுக்கு வந்து அவ்வளவு தொந்தரவு கொடுப்பீங்க. இருக்கிற தமிழையும் அழிக்கிறதுக்காக வேலை வாங்குவீங்க. லாஜிக்கலா சொன்னோம்னா மூச்சு திணறிட்டு இருக்கக்கூடியவருக்கு கூடுதல் கவனம், நல்லா செழுமையா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் எல்லாம் விட்டாங்க. அப்படி வச்சுக்கலாம். நல்லா பேசுறீங்க பாண்டே, ரொம்ப நல்லா பேசுறீங்க. வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம், வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம். இந்த பாருங்க, வசிஷ்டரை கொண்டு போட்டு ஏன் எங்களை வம்பு கிழக்கிறீங்க? நாங்க நம்மளால பெரிய விஷயம் நான் சொல்றேங்க. நான் தப்பா சொல்லிட்டேன். நீங்க வந்து கர்த்தரின் பேரால ஆசீர்வதிச்சீங்கன்னா நான் வணங்குவேன், நான் முழங்கால் போட்டு வணங்குவேன். நான் வந்து எதுக்கு கர்த்தர் கொண்டு கேட்க மாட்டேன்ல. நான் அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய ஆளுங்க, ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப நான் வந்து வணங்குவேன். நீங்க கர்த்தரின் பேரால எனக்கு ஆசி வழங்குனீங்கன்னு நான் வணங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து நீங்க ஒரு ஆசீர்வாதம் பண்றீங்க, நான் அது கட்டாயம் வணங்குவேன். அப்போ நீங்க எதுக்கு நீ இயேசுவை கொண்டு வந்து நான் கட்டாயமா கேட்க மாட்டேன். நீங்க அல்லா பேரால வணங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, இயேசு பேரால நான் வேணும், எனக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும், அப்படிதான் நினைப்பேன். அதையே கொண்டு வர நினைக்க மாட்டேன். நீங்க வந்து பெரிய வார்த்தை சொன்னீங்க, நான் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நம்ம இந்த பக்கம் வருவோம். இப்ப கிறிஸ்தவ சபைகள் இந்த விஷயத்தை எப்படி கையாளுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்குது. ஒரு வந்து இதே மாதிரி இப்ப என்னை போலவே கூட மற்றவர்களை போலவே கூட ஒருவர் பேசியதை ஒரு சமூகமே பேசுவதாக கருதக்கூடியவர்கள் நிறைய உண்டு. அப்ப இதை எப்படி அந்த 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 இழப்பை, அந்த தவறான புரிதலை எப்படி சபை எப்படி சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சரி செய்ய வேண்டியது வந்து இப்ப வெறும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து வெறும் கிறிஸ்தவர்கள் அல்லது இந்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. கான்டெக்ட் என்னன்னு நீங்க ஒரு கான்டெக்ட், கன்னியாகுமரி கான்டெக்ட் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வன்ம பேச்சுகள். இப்போ சரி, ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையாவை தூக்கி உள்ள போட்டாச்சு. இதை விட படு கேவலமா பேசிக்கிட்டே தெரியுற அர்ஜுன் சம்பத், எச் ராஜா, இவங்களை என்ன பண்ணீங்க? ஏன் இவங்களை தூக்கி போடுறதுக்கு அவசரம் இல்லையா உங்களுக்கு? அனைவருடைய கருத்தும் நாம் என்னதான் இருந்தாலும் ஒரு ஃபாதர் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிதான் இருந்தது. ஆனா நேத்திக்கு சாயந்தரம் வந்து ஏன்னா என்ன எல்லாருமே உன்னிப்பா கவனிக்கிறாங்க சார். அப்போ அவர் வந்து ஒரு பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு, அவருக்கு டெய்லி 2 இன்சுலின் போடுறவரு. அப்போ மெடிக்கல் சர்டிபிகேட், மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து பெர்ஃபெக்ட்னு எழுதிட்டாங்க. ஏன்னா அப்போ மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, சரி தப்பா பேசிட்டாரு, பண்ணிட்டாரு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பொது கருத்து அவர் என்னதான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நிறைய அந்த கருத்து இருந்த போது கூட இப்ப நேத்திக்கு வந்து அவர் எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு பேஸ் மேக்கர் இருக்குது, இன்சுலின் போடுறவரு. பட் மெடிக்கல் ரிப்போர்ட் பெர்ஃபெக்ட்னு எழுதி ஜெயிலுக்குள்ளேயே தான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குமாருங்க, ஏதோ ஹாஸ்பிட்டல்ல போய் கொஞ்சம் படுக்க வைப்பாங்களோன்னு. உடனே என்ன அந்த டிஸ்கோர்ஸ் மாறுதுன்னா, இதுதான் இந்த வல்னரபிலிட்டி ஆஃப் சோசியல் டிஸ்கோர்ஸ்னு வச்சுக்கிறோம் இல்லைங்களா? இதை விட எல்லாம் கேவலமா பேசின எச் ராஜா சுத்திட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் கேவலமா பேசின அர்ஜுன் சம்பத் சுத்திட்டு இருக்கிறாரு, இந்த ஃபாதர் மட்டும் இவ்வளவு அவசரமா எதுக்கு பிடிச்சி உள்ள போடணும் இப்படிங்கிற மாதிரி நேத்திக்கு சாயந்திரம் எனக்கு மட்டுமே ஒரு 30-40 போன் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். சோ நம்ம பாக்குறோம்ல ஃபாதர், அதாவது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கிற, திரிஞ்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க. அதாவது நீங்க சொல்லக்கூடிய ரொம்ப கவனமா வார்த்தையில பயன்படுத்தக்கூடிய நீங்களே அந்த மாதிரி பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ராஜா தவறா பேசிருக்கலாம், அர்ஜுன் சம்பத் நிறைய தவறா பேசிருக்கலாம். நான் வந்து தவறா பேசினாங்களா இல்லையாங்கிறதுக்குள்ள போல. ஆனா அவரை கைது பண்ணிட்டு என்னைய கைது பண்ணி சொல்றது சரியா இருக்குமா? அந்த ஒரு ஜோக் சொல்லுவாங்களா, நீ முதல்ல வீரப்பன் அரெஸ்ட் பண்ணு, அப்படி அப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி இருக்குமா? நாம தவறு செய்தோமா இல்லையா, அந்த கேள்விதான். அப்ப ஒவ்வொருத்தரையும் அதை சரி பண்ணிட்டு இதை சரி பண்ணுனா நம்ம வந்து ஒரு நகரவே முடியாதுல்ல. அப்படி இல்ல. அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வந்த ஒரு தப்பெண்ணத்துக்கு காரணமே வந்து
இவங்க என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், பேசிட்டு சட்டம் இருக்குது இல்ல, மக்களுக்கு இடையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் பாண்டே, நீங்க மதம், நீங்க லெட்ஸ் ஃபர்கெட், நான் ஃபாதர் கிறிஸ்டியன், நீங்க வந்து ஒரு வலதுசாரி சார்புடைய ஒரு நல்ல நல்ல அறிவு கூர்மை உள்ள நல்ல மனிதர்களை நட்பை பேணுகிற ஐ ஹவ் கிரேட் ரிகார்ட் ஃபார் யூ. யூ ஹவ் பீன் ஆல்வேஸ் கைண்ட் டு மீ. நான் என்ன தந்தியில இருக்கிறப்பவா இருக்கட்டும், நீங்க ஊடகத்துல இருந்த போதெல்லாம் நீங்க மதிப்போடு தான் என்ன நடத்தியிருக்கீங்க. நான் உங்க மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு உண்மையிலே மதிப்பு. நான் பொது களத்துல நான் அதை பதிவு செய்யறேன். எனக்கு அடிப்படை கேள்வி என்ன அப்படின்னா, மதங்கள் வந்து மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு விஷயமா மாறலாமா? இது வந்து கூடவே கூடாது, அதுல என்ன சந்தேகம் இல்லை. அதனால தான் விவாதமே. அப்போ ஒரு மிக நீண்ட காலமாக அப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு குமரி மாவட்டத்திலேயே திருக்கோயில்களை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி என்பது 25 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழாக்கள் நடக்கும். அப்போ இன்டர்னலா மதத்தை வந்து நீ again I am asking, do you think நம்ம 2021 இருக்கிறோம், 3021 1000 வருஷம் இப்ப பேசுற இது மாதிரி நம்ம பேசிட்டு இருப்போம், இப்ப இருக்கிற மாதிரி கோயில் எல்லாம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஐ டோன்ட் பிலீவ்ங்க, ஆனஸ்ட்லி நான் நம்பல. இன்றைக்கு இருக்கிற வடிவங்களில் சர்ச்சுகளும் மசூதிகளும் திருக்கோவில்களும் இருக்கும். இன்றைக்கு இருக்கிறபடிதான் அங்கு வழிபாடுகள் எல்லாம் நடத்தப்படும். இறைவனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் இட் வில் ஆல் சேஞ்ச். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க ஒரு சாதியம் நாடார்களை ஒடுக்கிய பொழுது கிறிஸ்தவம் துணை தர வந்தது. அதுக்குள்ள நிறைய பேர் போனாங்க, பல சமூக காரணங்கள் இருந்தது. அதன் பிறகு இந்து மதமும் தன்னை தானே சரி செய்து கொள்ள முடியுமா என்று உள்ளுக்குள்ள ஒரு லோக்கல் ஏஜென்சின்னு சொல்லுவோம், ஏஜென்சி எம்பவர்மெண்ட், அவங்களை ஈடுபடுத்துறது, இப்படி பல விஷயங்களை செய்யுது. பட் அது வந்து அரசியலுக்காக ஒரு பகை முரண்பாடாக, இயல்பான ஒரு வேறுபாட்டை பகை முரண்பாடாக மாற்றுவதையே அரசியல் தொழிலாக செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஜனநாயக வழியில் எப்படி இடம் கொடுக்க முடியும்? சட்டம் அவர்களை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டாமா, நடந்து கொள்ள வேண்டாமா என்கின்ற கேள்வியை எனக்கு எல்லோருக்கும் வர வேண்டும் இல்லையா? அதனால்தான் இப்போ எச் ராஜா அவர்களையோ அல்லது அர்ஜுன் சம்பத் அவர்களையோ நம்ம சட்டம் எப்பயுமே வந்து ரொம்ப நிதானமா தான் இருக்குங்கிற பாக்குறோம். திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் வந்து அவங்களுடைய கூட்டத்துல சாதாரண ஜார்ஜ் பண்டியாவுக்கு மட்டும் அவசரப்படுமா? இல்ல ஜார்ஜ் பண்ணியாக்கல, எல்லாருக்குமே அவசரப்படும், எல்லாருக்குமே போகணும். நான் சொல்றது காவல்துறையில சட்டம்ங்கிறது வந்து நீதிமன்றத்து மூலமா வரக்கூடியது. நீதிமன்றத்து மூலமா பாத்தீங்கன்னா திரு ஹெச் ராஜா அவர்கள் முன்ஜாமீன் கோரினால் முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. அப்ப அவங்களுக்கு ஒரு சார்பா அவர் வந்து கோர்ட்ல போய் ஆஜராக வேண்டி இருந்துச்சு, அவர் விசாரணைக்கு ஆஜராக. நீங்க சொல்லக்கூடிய அதே ஹெச் ராஜா நீதிமன்றத்தால் முன்ஜாமீன் நிராகரிக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு காவல்துறை விசாரணைக்கு போனார். அது மாதிரி ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் போகும். நீங்க சொல்லக்கூடிய இந்த அவங்க எல்லாம் தண்டிக்க வேண்டாம் தண்டினா, திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் பேசிட்டு அவர் வந்து ஒரு 4 நாள் செல்ல இருந்துட்டு அப்புறம் வந்துட்டாரு. அப்புறம் அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. இது நம்மளுடைய சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு எல்லா வழக்குக்கும், நான் வந்து இந்த வழக்கு அந்த வழக்குன்னு சொல்ல, எல்லா வழக்கும் அப்படி மெதுவா தான் போயிட்டு இருக்கு. ஒரு பொது கோரிக்கையை நான் இந்த இதனோட வைக்க வரும்போது, இந்த மத ஜாதி பகை வளர்க்கின்ற மேடை அல்லது உரையாடல்களை நடத்துகின்றவர்களை எப்படி நீங்க வந்து நீயா கண்காணிக்கிறதோ அதே மாதிரி கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிவிஷன் ஒன்று போடணும். போட்டு யார் பேசினாலும் சரி, அது நான் பேசினாலும் சரி, உங்கள் மதத்தை சொல்லுங்க. அர்ஜுன் சம்பத் திருவாசகம் பேசட்டும், ஆண்டாள பேசட்டும், உங்கள் கருத்தை எவ்வளவு நீங்கள் பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்புங்கள். உங்கள் மதத்தை எல்லாரிடத்தையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்களை நம்பாதவர்களிடத்தில் கூட நாங்க இன்னொரு பிலாசபி வச்சிருக்கோம், கேளுங்க, நீங்க எடுத்துட்டு போய் சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு சமயத்தை பழிப்பது, இன்னொரு நம்பிக்கையாளர்களை இழிவாக பேசுவது, அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம அதுக்கு கடுமையான அது எந்த சூழ்நிலை அனுமதிக்க முடியாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவம் வாழ்க, இஸ்லாம் வாழ்க, இந்து மதம் வாழ்க, அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அவரவர் விருப்பம், அவர் மதமாற்றத்தை தடுப்பது கூட என்னோட நோக்கம் இல்லை. அது மனமாற்றத்தின் விளைவாக வந்தால் பரம சந்தோஷம், நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. யாருக்குனாலும் நடக்கலாம், அதுல இருந்து குழப்பம் இல்லை. அதுல வந்து ஒரு வலுக்கட்டாயமான முறையோ ஒரு ஏமாற்று முறையோ இருக்கக்கூடாது. தவிர இஸ்லாம் வந்து முழுமையா இருக்கும். நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், சகிப்புத்தன்மையே கிடையாது. இதுக்கு சகிப்புத்தன்மை எதுக்கு வேண்டி இருக்கு? எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. நீங்கள் ஃபாதரா இருக்கிறீங்க, நான் வந்து பிரதரா இருக்கிறேன், இவ்வளவுதானே. அதுல என்ன இருக்கு நமக்கு? அதுல வந்து நமக்கு வந்து ஒண்ணு வருத்தப்பட வேண்டியது இல்லையா? நீங்க வந்து ஏன் ஃபாதரா இருக்கீங்களோ, நான் ஏன் இந்துவா இருக்க கேள்வி அவசியம் இல்லையா? நான் இந்துவா இருந்தே உங்களுடைய தம்பியா இருக்க முடியும், நீங்கள் ஃபாதரா இருந்தே என்னுடைய அண்ணனா இருக்க முடியும். அதுல என்ன தப்பு இருக்குல்ல? நீங்க சொல்லக்கூடிய அதே கன்னியாகுமரி மாவட்டத்துல 100 குடும்பம் நம்ம பாத்துமே, அண்ணன் இந்து, தங்கச்சி வந்து கிறிஸ்டியனு, தம்பி இந்து, 100 பாத்துக்கோம். அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. ஓகே, என்னுடைய இறுதியான கேள்வி இந்த பேட்டியில, நீங்கள் முதல்ல சொன்னீங்க அரசியல் ரீதியான ஒரு ஆளா நான் இருக்க விரும்பல, நான் வந்து கான்ஸ்டிடியூஷனை நம்புற ஒரு ஆளா நான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் கடந்த தேர்தல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தெளிவாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்க வேண்டும், குழப்பமே வேண்டாம், திமுகவுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னதை திரு சீமான் வந்து கேள்வி, நீங்க சொன்ன அதே வார்த்தையை அவர் உங்களுக்கு போடுறாரு. உங்களுடைய வேலை என்ன?
அங்கேயும் அணிஞ்சிங்களா, பிரார்த்தனை பண்ணீங்களா, அப்படியே போயிட்டு இருங்க. உங்களுக்கு இதெல்லாம் நாங்க பாத்துக்கிட மாட்டோமா? நீங்க இப்படி சொல்ல போய் தான் வந்து அவன் பாஜக, நீங்க வந்து கிறிஸ்தவர் பூரா திமுக போடுங்கன்றீங்க, அவன் பூரா பாஜக போட்டு போயிட்டான், அவன் இந்துக்கள் பூரா அப்படின்னு நீங்கள் எந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறீங்களோ அதே வார்த்தையை வந்து திரு சீமான் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தார். இந்த பேட்டியில என்னுடைய இறுதியான கேள்வி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த கேள்வியை கேட்டதற்கு. நிச்சயமாக கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிறிஸ்தவ மக்கள் என்று மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவருமே வாக்களிக்க வேண்டும் என்று நான் விரும்பியதும் அதை வெளிப்படுத்தியதும் உண்மைதான். அதற்காக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் மிகவும் புனிதமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற முடிவினால் அதை எடுக்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா RSS அஜெண்டாவுக்கு முற்றாக அடிமைப்பட்டு விட்ட ஒரு கட்சியாக மாறிவிட்டேன் நான் நம்பினேன். சப்ஜெக்டிவ், யூ கேன் ஆர்கியூ, யூ கேன் டிஃபர். நான் நம்பிய காரணத்தினால் அதை எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல பாரதிய ஜனதாவால் கட்டுப்படுத்தப்படும் இயக்கப்படும் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்று நம்பியதாலும் கடந்த 60-70 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் வெளிப்படையாக வந்து எங்களுக்கு கிறிஸ்தவ பிரதிநிதிகளை தாருங்கள் என்றெல்லாம் பெரிதாக அவர்கள் கோரிக்கை வைத்ததில்லை. கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவரை விடுங்களேன் எங்க ஆள் இருக்கு. மற்றபடி ஒவ்வொரு பகுதிக்கும் நான் உங்களுடைய தந்தி இருந்த பொழுதோடு நான் சொல்லி இருக்கிறேன், திண்டுக்கல் பக்கத்தில் போனால் அவர்கள் ஐப்பெரியசாமி அவர்களைத்தான் நம்புகின்றார்கள் கிறிஸ்தவ மக்கள். திருச்சி பக்கம் வந்தால் அவர்கள் இவரை நேருவை நம்புகிறார்கள். ஏன் கன்னியாகுமரியிலேயே பல கிறிஸ்தவர்கள் மீனவ மக்கள் தலவாய் சுந்தரம் அவர்களை நம்புகின்றார்கள். அவர் நல்லது எங்களுக்கு செய்தார். ஆனா அவர் ஜெயிக்க வச்சிருக்காங்க இல்லைங்களா, கிறிஸ்தவர்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. சோ கிறிஸ்தவர்களிலும் பொதுவாக வந்து நிறைய இந்துக்கள் வந்து பிரின்ஸுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. டெஃபினெட்லி அப்படிதான் அரசியல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு யார் நல்லவரோ யார் நல்ல, நானும் வந்து ஒரு யூ நோ தட் ஐ அம் ஆன்டி பிஜேபி, ஐ அம் ஆன்டி RSS. சோ அந்த அடிப்படையில எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அவங்களுக்கு திரு சீமானோட கேள்வி என்னவா இருந்ததுன்னா, நீங்க அருட்தந்தை, இதை நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு. அதாவது நீங்க வந்து முதல்ல நீங்க ஆரம்பிச்ச புள்ளியில தான் அவர் வர்றாரு. நீங்க சொன்னது நான் ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு மத போதராவோ இல்லாம நான் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாலிடிக்ஸ் நம்புற ஒரு ஆளா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அதான் அவர் கேள்வி வைக்கிறார். டெஃபினெட்லி நான் எனக்கு வந்து ஆண்டவர் அரசியலுக்கும் ஆண்டவரே, கடவுள் அரசியலுக்கும் கடவுளே. கடவுளை வந்து நீங்க அரசியல்ல இருந்து பிரிச்சு பார்க்க முடியாது. சோ ஒரு இங்க வந்து ஒரு பிரிவினைவாத அரசியல் நடக்கின்ற பொழுது, சமூக அமைதிக்கு அது நீண்ட கால அச்சுறுத்தலாக இருமை என்று அஞ்சுகின்ற பொழுது அரசியல் நிலைப்பாடு, இப்ப நான் போய் நீங்க எப்ப என்ன கேள்வி கேட்கலாம்னா, நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு வேட்பாளராக நான் நின்றேன் என்றால், இன்றைக்கு கூட நான் ஒரு மைனாரிட்டி கமிஷனோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு அதை கவர்மெண்ட்ல போய் உட்கார்ந்து, அல்லது ஏதாவது ஒரு கமிஷன்ல ஒரு இடம் கேட்கறதுக்காக நான் வரிசையில போய் நின்று வாங்கி இந்த அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக மாறினாலோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கமாக மாறினா, இன்னைக்கு கூட நேற்று கூட நான் திருச்சிக்கு போயிட்டு தான் வந்தேன் ஒரு ஜாப் ஃபேர் பண்ணணும். பிகாஸ் அது எங்க இருந்து வருதுன்னா, இப்ப உங்களுக்கே தெரியும், ADMK அரசு இருந்த போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு மாஃபா பாண்டியராஜன் சார் தெரியும், அவரோட நான் தொடர்புல தான் இருந்தேன். எங்க மாநாட்டுக்கு நீங்களோ திரு சுபவீரபாண்டியன் அண்ணன் அவர்களோ ரெண்டு பேருமே வந்து நீங்க திமுக மெம்பரா இருக்கணும்னு அவசியமே இல்லையே. அப்படி சொல்லாதீங்க. அப்போ எங்க எழுமின் மாநாட்டு ரைஸ் மாநாட்டுக்கு சம்பத் சார் வந்து அவரு ஒரு சிறப்பு விருந்தினரா வந்திருந்தார். தட் இஸ் a belief. கவர்மெண்ட் பிலாங்ஸ் டு எவ்ரிஒன். நீங்க தேர்தலில் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் நீங்க திமுகவா இருக்கலாம், பட் சிஎம் வந்து உட்கார்ந்த பிறகு எல்லாருக்கும் நீங்க சிஎம் இல்லையா? ஸோ தட் இஸ் ஐ சி இட். ஆட்சி என்று அமைந்த பிறகு அது அனைவருக்குமான ஒரு ஆட்சி. ஆட்சியோட வந்து நம்ம எப்பவுமே நிரந்தரமா சண்டை போட்டு விலகி நிக்க கூடாதுன்னா எல்லாருக்கும், ஆக்டிவிஸ்டுக்கு நான் சொல்றேன் அப்படி, எப்பவுமே ஃபைட்டிங் வார் மோட்ல நீங்க தயவு செய்து இருக்காதீங்க. கவர்மெண்ட் வந்தாச்சுன்னா ஹானஸ்ட்லி நானே நினைக்கிறது உண்டு, நம்ம வந்து சென்ட்ரல் அந்த கவர்மெண்ட்ல இருந்து சண்டை போட்டு நம்ம ரொம்ப விலகிட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் என்கேஜ் பண்ணிருக்கணும். நானே கன்ஃபஸிங், ஐ எம் நாட் சேயிங் இது வந்து நான் ஆமா என்னுடைய தீவிரமான ஒரு அரசியல் கருத்துக்கள்னால அவங்களோட, ஆஃப்டர் ஆல் அது நம்ம கவர்மெண்ட் தானே, எனக்குமான ஒரு கவர்மெண்ட் தானே, அவங்க என்ன தேடி வரலன்னா நான் தேடி போலாமே. 40 மினிஸ்டர் இருக்காங்கன்னா 4 பேராவது நம்ம சொல்றதுக்கு என்னன்னு கேட்காமலா இருப்பாங்க, நல்லவங்க அங்க கட்டாயம் இருப்பாங்க இல்லையா? ஸோ இட் இஸ் மை ஃபெயிலியர் நான் பார்க்கிறேன், இட் இஸ் மை கவர்மெண்ட் நான் பார்க்கணும். ஸோ அப்படி கவர்மெண்டோட என்கேஜ் பண்ணணுங்கிற ஒரு பிலாசபியும் இருக்கிறனால தான் அரசியல் என்னோட நிலைப்பாடு அதோட முடிஞ்சு போகும். சீமான் கேட்பது சரியா இருக்கு எப்போன்னா, நான் திமுகவின் உறுப்பினராக மாறி
நான் அந்த அல்லது அது தருகின்ற நான் இப்ப நேத்தி கூட சொன்னேன், ஜாப் ஃபேருக்காக நான் திருச்சிக்கு போயிட்டு வந்தேன். மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்கள் அதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அது சிறப்பா இருக்கு. ஏன்னா பொலிட்டிக்கல் பவரும் சோசியல் இனிஷியேட்டிவும் சேர்றப்போ வந்து ரிசல்ட் வந்து பெட்டரா இல்லைங்களா? ரிசல்ட் பெட்டரா இருக்கு. இதை நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்டோடையும் பண்ணணும்னு எனக்கு கூட ஒரு மனமாட்டம் வருதுன்னு வச்சுங்களேன். இதே அப்ரோச் நம்ம எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பொலிட்டிக்கலி டிஃபர் ஆகிட்டே இருக்கலாம், ஆனா கவர்மெண்டோட என்கேஜ் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு எனக்கு நானே நினைச்சுக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய அரசியல் இருக்குமே தவிர, கடவுள் அரசியலுக்கும் கடவுள் தான். ஆனால் கட்சி அரசியல் என்பது நமக்கு வேண்டாம். ஒரு ஜனநாயக கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் சட்ட அரசியலுக்கு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நாம் விரும்பாத ஒரு கட்சியை யார் தோற்கடிப்பாங்களோ. நீங்க சொல்றத ஒற்றை விரல புரிந்து கொள்றதா இருந்தால் அங்கி அணிந்தாலும் அரசியல் பேசுவதை தவிர்க்க கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். டெஃபினட்டா. நன்றி ஃபாதர், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்து உங்க நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. July 30, 31st, August 1st. For UK, Europe, Gulf, Asia and India. Mobile filmmaking online workshop by Director Naga. WhatsApp 7550087847.